ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். சேதுவும் தமிழும் காட்டில் விசேஷ பூவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூவை மரத்தில் ஏறி பறிக்கிறாரு சேது. இந்த டைமில் யானை சத்தம் கேட்க தமிழ், மாமா யானையோட சத்தம் கேட்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல ஒரு வழியாக பூவை பறிச்சுட்டு மரத்தில் வந்து இறங்கி சேது தமிழை கூட்டிக்கிட்டு வேகமாவோட பின்னாடியே யானை துரத்துது. 2 பேரும் காட்டுக்குள்ளே ஓடி ஓடி விலங்குகளை பிடிக்க வெட்டி வச்சுருந்த குழியில் 2 பேரும் விழுந்துடுறாங்க. தமிழ் மாசமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தமிழ் வயிற்றில் எதுவும் அடிபடலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேது. நான் நல்லா தான் இருக்கேன்னு தமிழ் சொல்கிறாங்க. யானை அந்த குழியவே சுற்றி சுற்றி வருது. மந்திரப்பூ எடுக்க தான் காட்டுக்குள்ளே இவர் வந்தார், ப்ளீஸ் எங்களை விட்டுடு பிள்ளையாரப்பான்னு சொல்லிட்டு தமிழ் மனமுருக வேண்டாம், சி இது யானை, இதுக்கிட்ட போய் வேண்டுன்னு சேது சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அப்புறமா யானையும் போயிடுது. பார்த்திங்கல்ல, நான் ப்ரேயர் பண்ணதுனால தான் யானை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சேதுவையும் தமிழையும் காணாம மினிஸ்டர் குடும்பம் முழுசும் சோகமாக இருக்குது. ஊரில் இருந்து ஈஸ்வரி ஃபோன் பண்ணி சேது கிடச்சிட்டானான்னு சொல்லி கேட்குறாங்க. சேதுவோட அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் ஃபோனை வச்சுறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு காட்டுக்குள்ளே போனவன் அப்படியே யானை மிதித்து சாவடிச்சிடணும்னு தன்னோட வன்மத்தை எல்லாம் கொட்டுறாங்க ஈஸ்வரி. மினிஸ்டரை பார்க்க போலீஸ் வருது. காட்டுக்குள்ளே போனவங்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல ஐயா, யானை அந்த பக்கம்தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் டீமாலையும் அந்த பக்கம் போக முடியல, இருந்தாலும் நாங்கள் தேடிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. பழங்குடியின தலைவி ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்கள் இனத்துக்கு நன்மை செய்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மினிஸ்டர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. இந்த டைமில் வனத்துறையினர் சேதுவை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க சேதுவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சேதுவை கண்டுபிடிக்க முடியலை. குழியிலேருந்து மேலே வர்றதுக்கு சேதுவும் தமிழும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களால வெளியே வரவே முடியலை. எப்படி வெளியேறன்னு தெரியாமல் அந்த குழியிலேயே முழிச்சிட்டு இருக்காங்க.